பிரைஸ் லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவஜனமே, இன்னைக்கான வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் 103:11 பாருங்கள். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கின்றதோ அவருக்கு பயப்படுகின்றவர்கள் மேலே அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அதுபோல் தேவனுக்கு பயப்படுறவங்கள மேலே தேவனுடைய கிருபை அவ்வளோ பெரியதாக இருக்குமா. ஆனால் இந்த உலகத்தில் பார்க்கும்போது ஜனங்கள் எல்லாம் துடிப்பாங்க. ஏன்னா அந்த அலையில் ஒரு புறா எப்படி சிக்கிக்கொண்டு தவிக்கிறதோ அதுபோல் என்ன பண்ணுறாங்க, ஜனங்களை தவிப்பாங்க. கடன் பிரச்சனை, வியாதிகளோ, வேதனை, துக்கம் அப்படின்னு சொல்லி, குடும்ப பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க ஜனங்கள். இந்த உலகத்தில் ஒரு வலையில் எப்படி அந்த பட்சி துடிக்குதோ அதுபோல் தான் ஜனங்களை துடித்து கொண்டு இருக்கிறாங்க. கடனாலே, வியாதினாலே, குடும்பத்தில் அப்புறம் சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல் அப்படி இருப்பாங்க. ஆனாலும் தேவன் சொல்கிறார் பாருங்கள், கர்த்தருக்கு பயப்பட்டு நடுக்கிறவங்களுக்கு ஆசீர்வாதங்கள் வரும். கர்த்தருக்கு பயப்பட்டு நடுக்கிறவங்களுக்கு எவ்வளோ தீங்கு வந்தாலோ, பிரச்சனைகள் வந்தாலோ அதிலிருந்து தேவன் விடுவிப்பார். உங்களை பார்க்குற ஜனங்களெல்லாம் இவங்களெல்லாம் இப்படி இருந்தாங்க, இப்படியெல்லாம் இப்போ ஆண்டவர் நம்பி இப்படியெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி உங்கள் ஜனங்களை பார்த்த ஜனங்களை முன்பாக ஒரு சாட்சியாக தேவன் உங்களை நிறுத்துவார். அதுபோல தான் வானத்துக்கு பூமிக்கு எவ்வளோ உயரமாக இருக்கிறதோ அவ்வளோ ஒரு கிருபை உங்களை மேலே, உங்கள் குடும்பங்கள் மேலே தேவன் வைக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வசனத்தை நம்ம பார்க்குறோம். தேவஜனமே, அதே போல் அந்த கர்த்தர் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் கர்த்தருக்கு பயந்து காலையில் மாலையில் அவர் பாதத்தில் நான் அமர்ந்து நம்ம பேசுகிற பேச்சுகளில், நடிக்கலை, பார்வையில், எண்ணங்களை ஒவ்வொன்றில் தேவனுக்கு நம்ம உண்மையாக இருக்கும்போது, அவர் கீழ்ப்படிந்து நம்ம நடக்கும்போது கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுறாரு, ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே போல் நீங்கள் பாருங்கள், சங்கீதம் 36:5 பாருங்கள், கர்த்தாவே உமது கிருபை வானங்களிலும் விளங்குகின்றது, உமது சத்தியம் மேக மண்டலங்கள் பரையாந்தரம் எட்டுகிறது அப்படின்னு சொல்லி தாவீது சொல்கிறார். அவருடைய கிருபை, தேவனுக்கு நாம் பயந்து வாழும்போது, தேவனுக்கு கீழ்ப்படியும் போது அவர் கிருபை அவ்வளோ பெரிதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். 103:17 கூட நீங்கள் பாருங்கள், சங்கீதம், கர்த்தருடைய கிருபை அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேலே, அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளோட பிள்ளைகள் மேலும் அநாதிய என்றென்றுக்கும் உள்ளது. அது உங்களை மட்டுமே இல்லைங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற உங்கள் பிள்ளைகள் மேலே கூட என்ன பண்ணுறா, பிள்ளைகள் மேலே அநாதிய என்றென்றுக்கும் உள்ளது அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறார். தேவஜனமே, அதே போல் நீங்கள் என்ன பண்ணணும், கர்த்தருக்கு நம்ம பயந்து வாழ்கிறவங்களாக நம்ம இருக்கணும். அவங்க அன்பு, அவர் மேலே நம்ம அன்பு செலுத்துகிறவங்களாக இருக்கணும். அவர் தேடுறவங்களாக நம்ம இருக்கணும். காலையில் மாலையில் அவர் தேடுறவங்களாக நம்ம இருக்கணும். அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு காரியங்களும் நம்ம செய்கிற காரியங்களும் நம்ம பேச்சில் நம்ம அவருக்கு பயந்து நம்ம வாழும்போது கர்த்தர் என்ன பண்ணுறாரு, உங்களை மட்டும் இல்லை உங்கள் சந்ததி கூட ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்கிறார். இப்போ நம்ம ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த வார்த்தை தேவா நீர் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. இந்த வார்த்தை கர்த்தாவை இந்த காலை வேளையிலக்கு யார் யார் கேட்குறாங்களோ, யார் யார் தியானிக்கிறாங்களோ, யார் யார் கர்த்தருக்கு பயந்து கர்த்தாவை நடந்து கொண்டு இருக்கிறாங்க, அவங்கள மேலே, அவங்க குடும்பத்து மேலே, அவங்க பிள்ளைங்கள மேலே உங்கள் கிருபை எப்பொழுது பெரிதாக இருக்கட்டும் ஆண்டவரே. அவங்க தேவைகளெல்லாம் நீ சந்திங்கப்பா. அவங்கள பிரயாணத்தில் கூட இருங்க கர்த்தாவே. அவங்களுக்கு நல்ல சுகபல ஆரோக்கியம் அவசிய தேவநீர் கொடுத்து ஆண்டவரே, அவங்க செய்கிற அந்த கையின் பிரயாசத்தை தேவநீர் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தை கூட ஜனங்களுக்கு அனுப்புங்க. தேவன் ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென்.